ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வெரிமினா ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே பார்த்தோன்னு தெரிஞ்சுருக்கோம் என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு. அதிகமாக யூடியூப்பில் கண்டென்ட் போய் நிறைய பேர் ஃபாலோவர்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றுறதுக்கு காரணமாக நான் இந்த கேம் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், நம்மக்கிட்ட ஐடி வந்து ரொம்ப கம்மி லெவல்லாம். உங்களோட சப்போர்ட்டால் தான் இந்த ஐடி வந்து நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம என் ஐடியோட கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் சும்மா தான் எம்போரியம் பண்ணது இந்த மாதிரிலாம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ என் கேம் பிளே உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுவும் ஒரு சின்ன லோன் பார்த்தீங்கன்னா வந்து டாப்அப்லாம் நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது கைஸ். சும்மா இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும் வச்சு நான் ஜாலியாக வீடியோ போட்டு உங்களுடைய மோட்டிவேஷனால் விளையாட போகிறேன்றதை தெரிஞ்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட மோட்டிவேஷனால தான் இந்த தடவை நான் வந்து விளையாடவே போகிறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சரியா? எனக்கு அவ்வளோவா ஆப்போனன்ட் பிளேயர் போல கைஸ், ஆப்போனன்ட் பிளேயர் போல இருக்கு. ஆப்போனன்ட் பிளேயராக தான் இருப்பாரு. அம்மா பாடி ஆப்போனன்ட் ஒரு பெரிய பிளேயர் வந்திருக்காங்க கைஸ். ஆப்போனன்ட் பிளேயராக இருந்தாலும் வேலையாகாது நம்மளாம். ஆனால் ஒரு சின்ன நம்மளுக்கு வந்து அவ்வளோவா கேம்லாம் எடுத்துக்கலாம் தெரியாது. ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் நம்மளோட இருக்கிறதுலே பெரிய பெரிய கேம் எத்திக்ஸ்னு அதுதான். அழுத்தி பிடிச்சாவது நம்ம முடிக்கணும். ஏய், கண்டிப்பாக அவன் இப்போ செத்துட்டு இருக்கணும்டா. அம்மா வேலை ஆகாது போல இருக்குது. ரொம்ப பயங்கரமாக அடித்து நவுத்துறாரு நம்மளை. மிஸ்டர் யூபிஎம் ஷீல்டு அவரானப்பா. அவரால் தான் வந்து நான் இந்த கண்டென்ட் எடுக்க வேண்டியதாச்சு. யார் மிஸ்டர் யூபிஎம் ஷீல்டுன்ற ஒருத்தர் ப்ரோ இந்த வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அவரால் தான் இதை நான் போட்டேனே. ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேம் பிளே அதாவது எதிரில் இருக்கிற ஒரு பெரிய பிளேயருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவரை அடிக்க தான் பார்க்கணுமே தவிர இன்றைக்கி பயப்படவே கூடாது. பா வேலாவது கொள்ளக்கிட்டு கைஸ், நம்ம வந்து வெளியே வந்துடலாம். வெளியே பிளேயராக இருந்தால் நல்லா அடிக்க முடியாது. ஆனால் நான் உங்களால் தான் இந்த தடவை வந்து டெவலப் ஆகணும். உங்களால் தான் நான் வந்து டெவலப் ஆவேன். நீங்கள் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேயர் ஆவேன்ற நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் நான் வந்து ஒரு பெரிய யூடியூபராக வரணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ளூ வால் மட்டும் வச்சுக்கணும். இதில் என்னடா பிளேயர்ஸாக வரானுங்க. ஒரு பெரிய பிளேயராக வரணும்னு ஆசை தான் எனக்கு. இந்த ஒன் டேப் இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா வராதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிப்போம். ஆனால் அழுத்தி பொடியெல்லாம் நம்மகிட்ட மிஸ்டே வரும். ஆஃப்லைன் ஃப்ரெண்டா? ஓ ஃப்ரெண்டா? ஐயோ, ஃப்ரெண்டு ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு கைஸ். ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு நம்ம ஃப்ரெண்டு. கண்டிப்பாக ஒரு ஓல்டு பிளேயருன்றதை நம்மளும் காமிப்போம். ஓல்டு பிளேயர் தான், ஆனால் நம்மக்கிட்ட ஐடி வந்து ஒரு ரெகுலரான ஐடி இருக்காது கைஸ். நம்மக்கிட்ட ரெகுலரான ஐடி கிடையாது. ப்ரோ வாங்க ப்ரோ. ஹாய் வாங்க ப்ரோ, வாங்க ஃபன் பண்ணலாம் வாங்க. நம்ம இவருக்காக வந்து நம்ம வந்து சாக போகிறோம். ப்ரோ வாங்க ப்ரோ, நான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஹாய் ப்ரோ, வாங்க வெளியே போய் ஃபன் பண்ணலாம் வாங்க. உங்களை அடித்ததுக்கு நானே போய் எலிமினேட் ஆகிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ப்ரோ. இருங்க கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாமே. ப்ரோ வாங்க மேலே வாங்க ப்ரோ. மேலே வாங்க. டிஜிட்டல் சும்மா உங்களை அடிக்க மாட்டேன். ஓகே
இவர் ஓல்டு பிளேயர் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம. நான்லாம் துரோகம் பண்ணவே மாட்டேன் என்றைக்குமே யாரையும். ஓல்டு பிளேயருன்றது ஆனால் அதுக்கு மெடிக்கல் போடுற மாதிரி அவரும் பண்ணுறான். அவன்கிட்ட ஓடி ஒன்றும் இல்லை. அவர் என்ன வச்சுருக்காரு? மோர்ஸ். ஓகே ரைட்டா. ஒரு நல்ல பிளேஸை பிடிச்சிக்கிட்டாரு. நம்மளும் டக்குன்னு உள்ள போய் பிடிச்ச வேண்டியதான். போச்சு 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 போச்சு. சச்சோ, நம்ம அவருக்கு போயா விட்டு கொடுத்தாச்சு. குட் ஜாப். நம்ம அவருக்கு போயா விட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இவருக்கு வந்து நம்ம அவருக்கு போயா கொடுத்துடலாம். ப்ரோ நீயே போயா எடுத்துக்கோ ப்ரோ. நான் ஒரு நல்ல ஓல்டு பிளேயராக இருப்பேன்ற உங்களுக்கு நிரூபித்து உங்களுக்காக போயா கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ஒரு நல்ல பிளேயர், ஒரு நல்ல ஓல்டு பிளேயர்ன்றதுனால நானே வந்து எலிமினேட் ஆகிட்டேன். அவருக்காக நானே எலிமினேட் ஆகிட்டேன். அவர் பேர் என்ன? இவ்வளோடா மா. சார் சாண்டினோ கேரக்டர் வச்சுருக்காரு அவரு. சாண்டினோ கேரக்டர் வச்சுருக்காரு நீங்கள். ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணி கிடச்சிட்டாரு. இப்போ நம்ம மோதி பார்த்துடலாமா? சாண்டினோ கேரக்டர் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்க. சாண்டினோ கேரக்டர் வச்சு நம்மளை அடிச்சிட்டாருல்ல, அதனால் நம்ம வந்து திரும்ப அவருக்காக ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். அப்படி இருந்தாலும் நம்ம டேமேஜ் அதிகமாக தான் இருக்கும் கைஸ். நம்ம இந்த ஃபேஸுக்கு ஒரு நல்ல மாஸ்க் போட்டால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? MP5 ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச கன் தான். ஓரளவு நல்லா இருக்கும். மேலே எப்படி போட்டு நைஸாக ஒரு அந்த பக்கம் போயிட்டார். நான் பார்த்துட்டேன். முடிச்சாச்சு கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. கேம்ஸ் ஒன்று அதிகமாக வைக்க நான் நம்புகிறேன். நான் மண்டை செதறி இருக்கும் பாவம் வருது. நான் மட்டும் அது மட்டும் இல்லை, நான் எனக்குன்னு ஒரு ஏற்ற சென்சிட்டிவிட்டி வச்சுருக்க மாட்டேன். பாருங்கள், நானே இது டிஃபால்ட் இருக்கும், இது ஹையில் மாட்டேன். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து ஆடணும். சென்சிட்டிவிட்டின்றது இந்த கேமுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுடைய கேம் பிளே அதான் எப்பயுமே முக்கியமே. கேம் பிளே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் அப்படியே மிரண்டுருவானுங்க. க்ளோவாலாம் போடுறேன். இது விழவே மாட்டேங்குது ப்ரோ. க்ளோவால் டப்புன்னு விழவே மாட்டேங்குது. ஃபயர் பட்டன் கொஞ்சம் பெருசாகவே தான் வச்சுக்கணும் போல இருக்குது கைஸ். நம்மளுக்கு யூஎம்பி மேட்ச் ஒன்று போகணும். நம்ம எனக்கு இந்த கிளாஸ் 3 இதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் தான் எப்பயுமே ஆடி பழக்கம். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னா பவர் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கூப்பிட்றாங்க. கைஸ், நம்ம வந்து இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாமா? ஏன்னா டைம் இல்லை. லீவில் இருந்தாலும் அப்பா வேலைக்கு போகணுன்றாங்க. கூடிய சீக்கிரம் எனக்கு இன்னொரு ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக இப்படி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் கேம் பிளே வள்ளி காமிப்பேன். ஆனால் இந்த மேட்ச் போய் அடிக்கணும்னு தோணுது. அந்த எனிமி சாண்டினோ கேரக்டர் போட்டது எனக்கு இன்னும் ஐயோ தங்கம்
வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ். இந்த மேட்ச் நம்ம எப்படியாவது முடிக்கணும் கைஸ். எப்படியாவது இந்த நம்ம ஜெயிச்சே ஆகுறோம் கைஸ். இந்த மேட்ச் நம்ம தான் முடிக்கிறோம். ஏய் யாரா அது டிவியை போட்டது? டிவி யாரா போட்டது? ஓகே நம்ம அமைதியாக உட்காந்து ஸ்னைப்பர் ஓகே 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 ஸ்னைப்பர் என்னால் முடியும்னு யோசிக்கிறேன். எங்கள் அப்பா உட்காந்து எடப்பாடி ஸ்பீச்சை கேட்டுட்ருக்காரு. எடப்பாடியார் ஸ்பீச். நான் யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். நம்மளுக்கான வயசுலாம் வரல அதனால அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. ஓகே गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறது. பை பாய் டாடா பை பாய். மறக்காம எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட்டா.